இந்த பழனி ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல முடிவு பண்ணி டக்குன்னு போனது தாங்க. நாங்க திருச்சி டூ பழனி போனோம். இப்போ தான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சுல. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பழனி பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில பார்த்தீங்க அப்படின்னா, க்ரௌடு எதுவுமே இல்ல. பஸ்ஸெல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு. அப்பாடா! சீட்லாம் ஃப்ரீயாவே இருக்கு. ஏன்னா புக்கிங் சீட்லாம் இல்ல. ஏன்னா உடனே முடிவு பண்ணி போனது அப்படினால பஸ்லாம் ஃப்ரீயாவே இருந்துச்சு. ஸோ பழனி டிக்கெட் எடுத்து பழனி போயாச்சு. ஒரு வழியா பழனி போயிட்டு நம்ம முருகனை தரிசிக்க இறங்கியாச்சுங்க. நாங்க வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரையுமே நடந்தே தான் போனோம். ஏன்னா நிறைய பேர் பேட்டரி வேன் எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நடந்தே தான் போயிட்டுருந்தோம். நிறைய பேர் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு எல்லாமே மாலை போட்டு போயிட்டுருந்தாங்க. ரொம்பவே நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. இங்கேருந்தே முருகனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாதுங்க. ஸோ எதுவுமே எடுக்க முடியல. இங்கே ரோப் கார் மூலியமாக தான் மேலே போனோம். ஆனால் இறங்கும் போது ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் தாங்க இறங்கி வந்தோம். நல்லபடியாக மேலே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஃபோட்டோஸ் எடுக்க முடியல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபோன்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டு தானே போகிறோம். ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்து தராங்க உடனே. ஸோ எப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் உடனே நாங்கள் ஒரு முருகன் டெம்பிள்கிட்ட எடுத்துகிட்டு ஹாப்பியாக கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.